ஆடி மாதம் முழுவதும் அம்மனை வழிபட்டு அருள் பெற வேண்டுமா? நாளை புதன்கிழமை ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாதம் முழுவதும் அம்மனை வழிபட்டு அருள் பெற வேண்டும் என்பது தமிழகத்தில் எழுதப்படாத விதியாக உள்ளது. ஆடி மாதத்தில் எத்தனையோ சிறப்புகள் உள்ளன. அவற்றை தெரிந்து கொண்டால் நீங்களும் ஆடி மாதம் முழுவதும் அம்மன் ஆலயத்திற்கு தவறாமல் செல்வீர்கள். அதை பார்க்கலாம். தமிழகத்தில் பெரும்பான்மையான ஊர்களில் மாரியம்மன் தான் காவல் தெய்வம். காரணம், ஒரு தாயாக இருந்து தன்னை நாடியவர்களை காப்பதில் மாரியம்மனுக்கு ஈடு இணை கிடையாது. தன் குழந்தைகளை பாதுகாப்பதில் தாய்க்கு சமமாக வேறு எவரை சொல்ல முடியும்? மாரியம்மன் கோவில் இல்லாத ஊர் இருக்கவே முடியாது. ஆடி மாதங்களில் கூழும் வேப்பிலையுமாக கொண்டாடப்படும் மாரியம்மன் தான் மக்களை காக்க மண்ணில் உதித்த மாபெரும் தெய்வம். ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றும் அம்பாள் மாதம் என்றும் சிறப்பித்து கூறுவார்கள். அந்த அளவுக்கு வீடுகளிலும் கோவில்களிலும் விழாக்களும் விரத வழிபாடுகளும் களை கட்டிவிடும். ஆடி மாதத்தில் பால் குடம் எடுத்தல், பொங்கல் வைத்து வழிபடுதல், சிறப்பு பூஜைகள் செய்தல், தீமிதித்தல், கூழ் ஊற்றுதல், அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடுதல் என்று இந்த மாதம் முழுவதும் வழிபாடு மாதமாகிறது. தமிழ் மாதங்களை உத்தராயணம், தட்சிணாயனம் என இரு பிரிவுகளாக பிரிக்கலாம். தை முதல் ஆனி வரையான 6 மாதங்களை உத்தராயணம் எனவும், ஆடி முதல் மார்கழி வரையான 6 மாதங்களை தட்சிணாயன காலமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. தட்சிணாயனம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும். வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், வழிபாடுகள் ஆகியவற்றிற்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுகிறது. சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி அம்மன் வழிபாட்டை மேம்படுத்திக் கொள்ளவும் ஆடி மாதம் பயன்படுகிறது. அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி வழிபடுவது, கூழ் படைத்து சாப்பிடுவதும் ஆடி மாதத்தின் சிறப்பாகும். ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசிக்குள் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் நுழைவார். கடகம் சந்திரன் வீடு, பெண் ராசி. பெண் வீட்டில் ஆண் கிரகமான சூரியன் நிற்பதால் ஆடி மாதம் தட்பவெட்ப நிலை சீராக இருக்காது என்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஆடி மாதத்தில் புதிதாக துளிர்விடும் கொழுந்து வேப்பிலைக்கு அதீத மருத்துவ தெய்வீக குணம் உண்டு. உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சக்தியும் உண்டு. மேலும் எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவான கூழ் சாப்பிட்டால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆடி மாதம் முழுவதும் தமிழ்நாட்டில் அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும். அம்மன் வீற்றிருக்கும் தலங்களில் விதவிதமாக வழிபாடுகள் நடத்தப்படும். எங்கு பார்த்தாலும் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷம் ஆத்மார்த்தமாக அருள் அலையாக பரவி நிற்கும். சக்தி வழிபாடு என்பது மிக மிக தொன்மையானது. ஆதி காலத்தில் இந்த வழிபாட்டை தாய்மை வழிபாடு என்றே கூறினார்கள். உலகின் முதல் வழிபாடாக சக்தி வழிபாடு கருதப்படுகிறது. சதாசிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 5 பேரை தனது அம்சமாக உருவாக்கிய அன்னை பிறகு கிரீம் என்னும் பீஜம் எழுந்தருளியதாக திருமூலர் கூறியுள்ளார். கிரீம் என்ற மந்திரம் ஓம் என்னும் பிரணவ மந்திரம் சிறப்பு வாய்ந்தது. கிரீம் என்ற பீஜ மந்திரத்தை மனதில் இருத்தி மனதை அலைபாய விடாமல் ஒருமுகப்படுத்தி படித்தால் முக்காலமும் உணர்ந்து மரணத்தை வென்று மகத்தான வாழ்வை பெற முடியும் என்று திருமூலர் குறிப்பிட்டுள்ளார். அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது மகாகவி பாரதியாரின் வாக்கு. முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்கிறார் அபிராமி பட்டர். கல்வி, செல்வம், வீரம் 3ஐயும் தருபவள் சக்தியே. சிவனிடமிருந்து சக்தியை ஒருபோதும் பிரிக்க முடியாது. உலகமே சிவசக்தி மயமாக உள்ளது. எனவே ஆலயங்களிலும் வீடுகளிலும் அம்பிகை பராசக்தியாக போற்றி அவசியம் வழிபட வேண்டும். வீட்டில் தினமும் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து செம்பருத்தி, அரளி ஆகிய மலர்களால் அர்ச்சித்து வழிபடலாம். குறிப்பாக செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள் அம்பிகையை பூஜிக்க மிகவும் ஏற்ற தினங்களாகும். அதிலும் முறைப்படி பயபக்தியுடன் அன்னியை வழிபட்டால் நிறைய பலன்களை பெறலாம். வேதங்கள் வகுத்தபடி பராசக்தியை வழிபடுபவர்களுக்கு இந்திர பதவியை தருவாள் என்கிறார் அபிராமி பட்டர். லோகமாதாவான பராசக்திக்கு நாம் எல்லோருமே பிள்ளைகள்தான். நம் மீது கருணை, அன்பு காட்டி நம்மை எல்லாம் பக்குவப்படுத்தி அவள் வளர்த்துள்ளாள். அன்னையை வணங்கி நாம் தொடங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றியே பெறும். அவள் அருளை பெற்றவர்களுக்கு எந்த செயலிலும் எந்தவித இடர்பாடும் இடையூறும் வராது. இப்படி கடவுளாகவும் குருவாகவும் அன்னையை ஏற்றுக்கொண்டால் அவள் நமக்கு என்றென்றும் வழிகாட்டியாக இருப்பாள். அத்தகைய தெய்வத்திற்கு நாம் நன்றியை காட்ட வேண்டாமா? அந்த கடமையை செய்யும் மாதமாக ஆடி மாதம் மலர உள்ளது. இந்த மாதம் முழுவதும் அம்மனின் மலர் பாதங்களில் நமது எண்ணம் அனைத்தையும் குவித்து விட வேண்டும். அவளிடம் முழுமையாக நாம் சரணடைதல் வேண்டும். உடல், பொருள், ஆன்மா அனைத்தையும் அவள் காலடியில் ஒப்படைக்க வேண்டும். ஆடியில் அம்மனுக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியமான கூழ் படைத்து வழிபடுதல் மிகவும் நல்லது. அதில்தான் அன்னை பராசக்தி மகிழ்ச்சி அடைவாள். அவளிடம் ஏற்படும் மகிழ்ச்சி நம் வாழ்வை உயர்த்தும். இந்த பிறவியை இன்னலின்றி நிறைவு செய்ய உதவும். அண்டங்கள் அனைத்தையும் அதிர வைக்கும் ஆற்றலை அன்னை பெற்றிருந்தாலும் தூய்மையான பக்தியுடன் வழிபடும் பக்தர்களிடம் அன்பையும் அரவணைப்பையும் காட்டுவாள். அதை பெற நாம் இந்த ஆடி மாதத்தில் சக்தி தலங்களுக்கு சென்று மனதை ஒருமுகப்படுத்தி வழிபட வேண்டும்.
ஆடி மாதம் மழை தீவிரமாகும் காலம் என்பதால் நோய் பரவலும் அதிகமாக இருக்கும். இதை தவிர்க்க வீடுகளில் தினமும் தீபம் ஏற்ற வேண்டும். குறிப்பிட்ட எண்ணெய் மற்றும் திரியில் ஏற்றப்படும் தீபம் நோய்களை விரட்டும் என்பார்கள். எனவே ஆடி மாதம் முழுவதும் மறக்காமல் தீபமேற்றுங்கள். தீபமாகிய நெருப்பு என்னும் ஒளி வடிவமே அக மற்றும் புற இருளாகிய அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை வழங்கக்கூடியது. தீபத்தின் ஒளியில் கலைமகளான சரஸ்வதி தேவியும், சுடரில் திருமகளான லட்சுமியும், வெப்பத்தில் மலைமகளாகிய உம்மையம்மையும் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவேதான் கோவில்களில் கோடி தீபம், லட்ச தீபம் ஆகியவை ஏற்றப்படுகின்றன. வீடுகளில் தீபத்தை காலையில் பிரம்மமுகூர்த்தம் எனப்படும் அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் ஏற்றுவது நல்லது. அதே போல் மாலையில் பிரதோஷ வேளையான 4:30 மணி முதல் 6 மணிக்குள் ஏற்றுவது சிறந்த பலன்களை கொடுக்கும். கோவில்களில் எந்த நேரமும் தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளலாம். ஓம் சக்தி பராசக்தி. அம்மன் அருள் தரும் ஆடி மாதம். ஆடி மாதம் வந்துவிட்டது. ஆடி மாதம் முழுவதும் தமிழ்நாட்டில் அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும். அம்மன் வீற்றிருக்கும் தலங்களில் விதவிதமான வழிபாடுகள் நடத்தப்படும். எங்கு பார்த்தாலும் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷம் ஆத்மார்த்தமாக அருள் அலையாக பரவி நிற்கும். சக்தி வழிபாடு என்பது மிக மிக தொன்மையானது. ஆதி காலத்தில் இந்த வழிபாட்டை தாய்மை வழிபாடு என்றே கூறினார்கள். எனவே ஆலயங்களிலும் வீடுகளிலும் அம்பிகையை பராசக்தியாக போற்றி அவசியம் வழிபட வேண்டும். வீட்டில் தினமும் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து செம்பருத்தி, அரளி ஆகிய மலர்களால் அர்ச்சித்து வழிபடலாம். குறிப்பாக செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள் அம்பிகையை பூஜிக்க மிகவும் ஏற்ற தினங்களாகும். அதிலும் முறைப்படி பயபக்தியுடன் அன்னையை வழிபட்டால் நிறைய பலன்களை பெறலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முன்னோர்கள் கடைபிடித்த விஷயங்கள். ஆடி மாதம் பருவகால நிலைகளில் மாற்றம் உண்டாகும். இதன் காரணமாக ஆடி மாதம் காற்றின் வேகம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஆடிக்காற்றில் அம்மியே பறக்கும் என்பார்கள். காற்று மிக வேகமாக வீசும் காரணத்தால் அதில் உள்ள கிருமிகளும் மிக வேகமாக மக்களிடையே பரவும். இதை அறிந்த நமது முன்னோர்கள் ஆடி மாதம் காற்றில் பரவும் கிருமிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆன்மீகத்துடன் இணைந்து சில பழக்க வழக்கங்களை உருவாக்கி கடைபிடித்தனர். ஆடி காற்றில் வரும் கிருமிகள் உடலில் புகுந்துவிட்டால் நோய் தாக்கம் ஏற்படுவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்துவிடும். இதை கருத்தில் கொண்டு நமது முன்னோர்கள் ஆடி மாதம் முழுவதும் வேப்பிலை, மஞ்சள், எலுமிச்சை ஆகிய மூன்றையும் பயன்படுத்தும் வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். வேப்பிலை, மஞ்சள், எலுமிச்சை மூன்றும் முக்கியம். இந்த மூன்றும் ஆடி மாத காற்றில் வரும் கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டவை. எனவே இதன் முக்கியத்துவத்தை மக்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்வதற்காக ஆடி மாத அம்மன் வழிபாட்டிற்குள் இவற்றை கொண்டு வந்தனர். ஆடி மகத்துவம் வேப்பிலை. வேப்பிலை இருக்கும் இடத்தில் கிருமிகள் வராது. அப்படியே கிருமிகள் வந்தாலும் அவற்றை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் வேப்பிலைக்கு உண்டு. இதை கருத்தில் கொண்டுதான் ஆலய விழாக்களில் வேப்பிலைக்கு பிரதான இடம் கொடுத்தனர். வீட்டு வாசலில் வேப்பிலை சொருகி வைப்பதை கடைபிடித்தனர். ஒரு கொத்து வேப்பிலை இருந்தால் போதும், அம்மன் நம் அருகில் பாதுகாப்பாக இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தினார்கள். இதனால் தான் ஆடி மாத கொண்டாட்டங்களில் வேப்பிலை பிரிக்க முடியாத ஒன்றாக இரண்டர கலந்துவிட்டது. ஆடி மகத்துவம் மஞ்சள். ஆடி மாதம் பெரும்பாலான பெண்கள் மஞ்சள் முகத்துடன் வலம் வருவதை பார்க்க முடியும். மஞ்சளுக்கு கிருமிகளை அழிக்கும் சக்தி உண்டு. எவ்வளவு பெரிய கிருமிகளை மிக மிக எளிதாக அழித்துவிடும். தற்போது உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸை மிக மிக எளிதாக அழிக்கும் சக்தி மஞ்சளில் இருப்பதை உலக சுகாதார அமைப்பே ஏற்றுக்கொண்டுள்ளது. மஞ்சள் கலந்த உணவுப் பொருட்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் கொரோனாவை மிக எளிதாக விரட்டலாம். குறிப்பாக பசும்பாலில் மஞ்சள் கலந்து குடிப்பது நோய் எதிர்ப்பு ஆற்றலை கணிசமான அளவுக்கு உயர்த்தும். மஞ்சளின் அருமையை புரிந்து கொண்ட நமது முன்னோர்கள் ஆடி செவ்வாய் தேடி குழி, அரைத்த மஞ்சளை பூசிக்குழி என்று பழமொழி சொல்லி வைத்துள்ளனர். ஆடி மாதம் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் அதிகாலையில் புனித நதிகளில் மஞ்சள் தேய்த்து குளித்து மாரியம்மனை வழிபட வேண்டும் என்ற மரபை உணர்த்தியுள்ளனர். அது மட்டுமா, ஏழை எளிய பெண்களுக்கு மஞ்சளை தானமாக கொடுங்கள் என்ற நல்ல பழக்கத்தையும் ஏற்படுத்தினார்கள். இன்று கிராமங்களில் கூட பெண்கள் ஆடி செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் தேய்த்து நீராடுவது மிக மிக குறைந்து விட்டது. பாத்ரூம் பக்கெட்டில் 4 தடவை ஊற்றுவதோடு குளியல் முடிந்து விடுகிறது. நம் முன்னோர்கள் சொல்லியபடி அரைத்த மஞ்சளை பூசி குளிக்க வேண்டும். இது தற்போதைய கொரோனா பரவல் காலத்தில் வைரஸ்களிடமிருந்து பெண்களை நிச்சயம் பாதுகாக்கும். ஆடி மகத்துவம் எலுமிச்சம்பழம். 3வதாக எலுமிச்சம்பழம். அம்மன் ஆலயங்களில் எலுமிச்சையின் பயன்பாடு மிக மிக அதிகம். ஆடி மாதம் எந்த அளவுக்கு எலுமிச்சையை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு நன்மை தரும். பொதுவாக எலுமிச்சை பழத்தில் தெய்வீக சக்தி மிக அதிகம் உண்டு என்பார்கள். அதனால்தான் எலுமிச்சம்பழத்துக்கு ராஜகனி ஒரு பெயர் உண்டு. ஆடி மாதம் துர்க்கைக்கு எலுமிச்சை மாலை சாத்தி வழிபட வேண்டும். 22, 45, 84, 108 என்ற எண்ணிக்கையில் எலுமிச்சம்பழ மாலை இருக்க வேண்டும். கெட்டுப்போன அல்லது நசுங்கி போன எலுமிச்சம்பழங்களை மாலையில் சேர்க்கக்கூடாது.
ஆடி மாதம் செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி நாட்களில் அம்மனுக்கு எலுமிச்சை பழ மாலை அணிவித்து வழிபாடு செய்தால் உரிய பலன்கள் கிடைக்கும். துர்க்கை அம்மனுக்கு அணிவித்து வழிபாடு செய்த எலுமிச்சம்பழ மாலையில் உள்ள எலுமிச்சைகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யலாம். அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டின் பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது வீட்டு வாசலில் இருபக்க ஓரங்களில் படாதபடி வைக்கலாம். இதனால் துஷ்ட சக்திகள் வீட்டிற்குள் வராது. அந்த அளவுக்கு அம்மன் கழுத்திலிருந்து பெறப்படும் எலுமிச்சம்பழங்களை எதிர்ப்பு சக்தி உள்ளது. பிரசாதமாக பெறப்படும் எலுமிச்சம்பழங்களை எந்த காரணம் கொண்டும் ஊறுகாய் போடவோ அல்லது ஜூஸ் போடவோ பயன்படுத்தாதீர்கள். அதன் புனிதம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே ஆடி மாதம் முழுவதும் வேப்பிலை, மஞ்சள், எலுமிச்சம்பழம் மூன்றையும் தாராளமாக நிறைய பயன்படுத்துங்கள். அற்புதங்கள் நிறைந்த ஆடி அமாவாசை. ஒரு வருடத்தில் வரும் 12 அமாவாசைகளில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்தவை. அமாவாசையன்று நீர்நிலைகளில் ஏற்படும் மாறுதல்களால் கடலில் வாழும் ஜீவராசிகளான சங்கு, சிப்பி, பவளம் போன்றவை புத்துயிர் பெறுகின்றன. அதன் சன்னதிகளும் பரம்பரையாக வாழ வழிவகுக்கின்றன. அதிலும் ஆடி அமாவாசை என்று ஏற்படும் மாறுதல்களால் கடல் நீரில் ஒரு புதிய சக்தி ஏற்படுகிறது. அன்றைய தினம் புனித தலங்களில் உள்ள கடலில் நீராடுவது உடல் நலத்திற்கு வளம் தரும். மேலும் நம்முடன் வாழ்ந்த சென்றவர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பிதிர் பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆடி அமாவாசை என்று முக்கடல் கூடும் கன்னியாகுமரி, தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம், திருப்புல்லானி, தேவிப்பட்டினம், நவபாஷானம் உள்ள கடல், வேதாரண்யம், கோடியக்கரை, பூம்புகார், திருப்பாதிரிப்புலியூர், கோகர்ணம் போன்ற இடங்களில் கடல் நீராடுவது சிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நீர்நிலைகளை தெய்வமாக்குவது இறையன்பர்களின் வழக்கம். கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, சிந்து, காவேரி ஆகிய 7 நதிகளும் புனிதம் வாய்ந்தவை மட்டுமல்ல, தெய்வாம்சமும் பொருந்தியவையாகும். ஆடி அமாவாசை என்று தமிழகத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் சங்கம முகத்தில் நீராடுவது சிறப்பாக பேசப்படுகிறது. வைகை, தாமிரபரணி, மயிலாடுதுறையில் ஓடும் காவேரி, திருவையாறு, குடந்தை அரிசலாறு, ஸ்ரீரங்கம், அம்மா மண்டபம், காவேரி படித்துறை, திருச்சிக்கு அருகில் உள்ள முக்கொம்பு ஆகிய தீர்த்தக்கரைகளில் ஆடி அமாவாசை தினத்தன்று மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும். அன்றைய தினம் பிதிர் பூஜை செய்வதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறுவதுடன் முன்னோர்களின் ஆசையும் கிட்டும் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. இந்த ஒரு பரிகார பூஜைக்கும் ஏற்ற ஆடி அமாவாசை. இருவேறு சக்திகளான சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் அமாவாசை என்று எந்த கிரகமும் தோஷம் பெறுவதில்லை. இதன் காரணமாக அமாவாசை திதியில் சில விஷயங்களை மேற்கொண்டால் வெற்றியாக முடியும் என்பர். இறை வழிபாடு, மருந்து உண்ணுதல், நோயாளிகளை குளிப்பாட்டுதல் உள்ளிட்ட செயல்களை அமாவாசை என்று துவங்கலாம் என்று சித்த நூல்கள் கூறுகின்றன. எந்த ஒரு பரிகார பூஜையாக இருந்தாலும் அமாவாசை என்று செய்தால் நல்ல பலன்கள் கிட்டும். குரு தோஷம், ராகுகேது தோஷம், சர்ப்பதோஷம், சனி செவ்வாய் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் ஆகியவற்றிற்கு அமாவாசை தினத்தன்று பரிகாரம் செய்வது நல்லது. மேலும் இந்த காரியங்களுக்கு தட்சிணாயன கால ஆடி அமாவாசை உகந்த நாளாக கருதப்படுகிறது. அன்று நீர்நிலைகளில் பிதிர் பூஜை செய்து வேத விற்பனானம் அளித்த பின் அன்னதானம் செய்வதும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிக்கேற்ப ஆடைதானம் வழங்குவதும் முன்னோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீர்நிலையில் பிதிர் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்ட பின் வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் முன்னோர்களின் படங்கள் முன்னிலையில் அவர்களை நினைத்து தலைவாழை இலையில் பலவிதமான காய்கறிகளை சமைத்து வடை பாயாசத்துடன் பெரிய அளவில் படையல் போட்டு வழிபட வேண்டும். நீர்நிலையில் பிதிர் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்ட பின் வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் முன்னோர்களின் படங்கள் முன்னிலையில் அவர்களை நினைத்து தலைவாழை இலையில் பலவிதமான காய்கறிகளை சமைத்து வடை பாயாசத்துடன் பெரிய அளவில் படையல் போட்டு வழிபட வேண்டும். அவரவர் குல வழக்கப்படி இந்த பூஜையை மேற்கொள்ள வேண்டும் என்பது விதியாகும். இதனால் முன்னோர்களின் ஆசி கிட்டுவதுடன் வீட்டில் தீய சக்தி இருந்தால் அது விலகியோடும். இத்தலத்தில் உள்ளவர்களும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்வார்கள். ஆடியில் மறக்காமல் செய்ய வேண்டியவை: புனித நீராடல், தானம், தர்ப்பணம். சந்திரனின் சொந்த வீடான கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆடி மாத அமாவாசை 12 மாத அமாவாசைகளுள் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது. பொதுவாக ஆடி அமாவாசை தினத்தன்று 3 விஷயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவை புனித நீராடல், தானம், தர்ப்பணம். இந்த 3ஐயும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் புனித நதிகள், புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன. தங்கள் சந்ததிகள் நலமுடனும் வளமுடனும் வாழ சிறப்புமிக்க தீர்த்தங்களை நமது முன்னோர்கள் பல இடங்களில் கண்டுபிடித்து நமக்கு அளித்துள்ளனர். இந்த தீர்த்தங்களின் சிறப்பை உணர்ந்து நாம் அங்கு புனித நீராட வேண்டும் என்பதற்காகவே இந்த தீர்த்தங்கள் உள்ள இடங்களில் ஆலயங்களை கட்டினார்கள். ஆலயத்தையும் தீர்த்தத்தையும் ஒன்றுபடுத்தியதன் மூலம் பல நூற்றாண்டுகளாக
தீர்த்தங்களின் புனிதம் போற்றப்பட்டு வருகிறது. தீர்த்தங்கள் என்பது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல, அதில் மகத்துவம் நிறைந்துள்ளது. நமது நாகரீகத்தின் ஒட்டுமொத்த பண்பாடும் அதில் அடங்கியுள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த தீர்த்தங்கள் அமாவாசை தினத்தில் இரட்டிப்பு சக்தி பெற்றதாக இருக்கும். எனவே நாம் புனித நதியிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடி இறை வழிபாடு செய்தால் அளவற்ற பலன்களை நிச்சயம் பெறலாம். இந்த தீர்த்தக்கரைகளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது மேலும் சிறப்பை தரும். குலம் செழிக்க ஆடியில் இதை செய்ய மறக்காதீர்கள். தானம். உங்களால் என்ன தானம் செய்ய முடிகிறதோ அதை செய்யுங்கள். நாட்டில் எத்தனையோ பேர் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சக்திக்கு ஏற்ப அவர்களுக்கு உதவலாம். ஏழைகளுக்கு உணவு, உடை தானம் செய்யலாம். நீங்கள் செய்யும் தானம் ஏழை எளிய மக்களின் மனதில் மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் ஏற்படுத்த வேண்டும். அந்த மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும், குலம் செழிக்க கை கொடுக்கும். இதையடுத்து தர்ப்பணம். நாளை நாம் ஒவ்வொருவரும் மறக்காமல் மறைந்த நம் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு தடவை திதி கொடுத்தாலும் நாளை மறக்காமல் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கும் எள்ளும் தண்ணீரும் தான் அவர்களுக்கு உணவு. நம்மை சீராட்டி பாராட்டி வளர்த்த நம் முன்னோர்களை நாம் பட்டினி போடலாமா? அது எவ்வளவு பெரிய பாவம். இந்த பாவ முட்டைகளை நீக்க மறக்காமல் தர்ப்பணம் கொடுங்கள்.